இன்னைக்கு நான் வந்து ஒரு மில்டன் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து அப் ஓப்பனிங் டைப் ஆஃப் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பாக்ஸ் எடுக்கிறீங்களோ நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும் போது வந்து பேப்பர் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஏற்ற மாதிரி இந்த ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரியதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் பேப்பர், அதாவது A4 ஷீட் சைஸில் இருக்கிறது, இல்லை அதோட சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 4 பக்கத்தையும் வந்து அந்த ஷீட்டை அந்த பாக்ஸோட வச்சு மடித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4 எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, கார்னர்ஸ், அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. அதை வந்து அதே மாதிரி அந்த 4 சைட்ஸுமே வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் இன்னொரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த A4 ஷீட்டையும் நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் முன்னாடி பண்ணோன்னா, அதாவது அதே மாதிரி ஃபோல்டிங், அதே மாதிரி அந்த ஸ்கொயர் கட்டிங் எல்லாமே வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 பக்கத்தில் இருந்து நம்ம ஒட்ட போகிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட். ஸோ நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் இருக்கும் இந்த ஷீட்டு. இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சேன் இல்லைங்களா, எப்படி இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து கம் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் டிப்ஸ் வந்து சொல்லணும். கம் போடுறது வந்து சைடு வழியாக போடுங்க, சென்டரில் வந்து நீங்கள் போடாதீங்க. சென்டரில் வந்து ஏன் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, வந்து சப்போஸ் நம்ம வந்து சென்டரில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து நிறைய கம் இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே நீங்கள் சைடில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம், எனக்கு என்னோட தாட் வந்து அது, நான் எப்பவுமே அப்படி போட்டிருந்தது, எனக்கு வந்து அந்த மாதிரி அங்கே வந்து அங்கங்கே க்ளூ நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது கிடையாது. ஏன்னா நம்ம சைடில் இருந்து ஃபுல்லாக போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சென்டரில் போட்டுட்டு கையே இல்லாட்டி வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த பேப்பரோட தின்னாக தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும் போது அந்த பேப்பரை ஊறி போயிடும் சீக்கிரமாக. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டிக்கிட்டேன். நான் ஒட்டின ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஷீட்டையும் ஒட்ட போகிறோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பனிங் டாப் இருக்குல்ல, அதை வந்து மூடிடுங்க. அதை மூடிட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அந்த பக்கத்தில் இருக்குல்ல அந்த பேப்பரை வந்து அது மேலேயே ஒட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பருக்குள்ளே கூட அதை ஒட்டிக்கலாம். பட் கட் பண்ணாதீங்க நீங்கள் அந்த இடத்த. நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வந்து நம்ம மேலே போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம 2 லேயர் போடுறதுக்கே நம்மளுக்கு அந்த திக்னஸ் தேவையானதுக்கு தான். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஓட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் இந்த பாக்ஸை. அப்புறம் வந்து என்ன பண்ணுது பாருங்கள், இந்த மாதிரி டக்கில் வந்து கிளியராக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து மேலே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். மேலே சப்போஸ் நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ட்ரிம் பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து லாக் பண்ணோம் இல்லைங்களா, அதாவது அந்த ஃபோல்ட் பண்ணோம்ல, அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து இன்னொரு தடவை வந்து சும்மா கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது உள்ளே வந்து விட்டு அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு திறக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆரேஞ்ச் அக்லரிக் பெயிண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேப்ரிக் கலர் எடுக்கிறதுனா ஃபேப்ரிக் கலர் எடுத்துக்கலாம், நார்மல் கலர் எடுத்துக்கிறதுனா நார்மல் கலர் எடுத்துக்கலாம், அக்லரி கலர் எடுக்கிறதுனா அக்லரி கலரும் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு திக் ப்ரஷ் எடுத்துருக்கேன். ஸோ திக் ப்ரஷ் எடுக்கும் போது எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்கிறதுக்கு வரும். ஸோ நான் வந்து திக் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அடித்து காமிக்கிறேன் எப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக அடிங்க. நீங்கள் வந்து சும்மா இப்படி ஏனோ தானோ ஒன்று ஒரு டைரக்ஷன் அடிக்காதீங்க. ஒன்று ஹேரசாண்டில், ஒன்று வெர்டிக்கலாக, ஒன்று திருப்பி ஹேரசாண்டில் வெர்டிக்கலாக அப்படி அடிக்காதீங்க. அப்படி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தில் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கத்தில் லைட்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, வேர்ட்டிக்கல் வந்து நீங்கள் நிறைய வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொடுத்தது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தனியாக டார்க்காக தெரியும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டாக கொடுங்க, இல்லை வேர்ட்டிக்கலாக அதாவது ஹேரசாண்டில் கொடுத்தா ஹேரசாண்டிலாகவே கொடுத்துட்டு வாங்க. மாற்றி கொடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் வந்து கொடுக்கும் போது வந்து கொடுத்த இடத்துலையே கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொடுக்காத இடத்துல வந்து கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் வந்து டார்க்னஸாக இருக்கும். அண்ட்
அண்ட் நீங்கள் அடிக்கிற பெயிண்ட் வந்து தின் லேயராக அடிக்கணும். நிறைய லேயராக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷைனிங்னஸ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷைனினஸ் வந்து எனக்கு வேணும், எனக்கு இந்த பாக்ஸ் அப்படியே பலன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளியர் நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, கடையில் பெரிய பெரிய கடையில் வைக்கும், இல்லை ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கூட இருக்கும். அந்த கிளியர் நெயில் பாலிஷ் அதாவது மினிமம் 75 rupees இருக்கும். அதை வாங்கி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, பாக்ஸ் வந்து நல்லா பலன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ள கிஃப்ட்டை வந்து கொடுத்து வச்சுக்கலாம், அது உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு போ இருக்குல்ல, அந்த போவை தான் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் வந்து சப்போஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போ எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் டேப் போட்டுட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ யார்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துக்கலாம். இந்த கிஃப்ட் பாக்ஸை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அழகான கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் வந்து பார்ட் 2 போட போகிறோம். பார்ட் 2ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் ஐடியாஸ், என்னென்ன கிஃப்ட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க.